நாகரிகம் வளர வளர இப்போ நமக்கு வந்து மோட்டார் பயன்படுத்தி வாகனங்களை இன்றைக்கி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இதை நம்ம வந்து தமிழனுடைய மிக நெருக்கமான விவசாயினுடைய நெருக்கமான நண்பன் வந்து இந்த மாட்டு வண்டி தான். அதனால் இந்த பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுன்ற வகையில் இந்த செங்கரும்புனால் வந்து இதை செஞ்சுருக்கோம். அதுவும் அந்த செங்கரும்புன்றோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துக்கு பெருமை சேர்க்கணுன்ற ஒரு காரணத்தால் செங்கரும்பில் இந்த மாட்டு வண்டி செஞ்சுருக்கோம். இதனுடைய மொத்த அளவு வந்து எடைன்னு பார்த்தீங்கன்னா 3000 கிலோ, கிட்டத்தட்ட 3 டன் எடை உள்ள கரும்பை வந்து ஒரு வார காலமாக வந்து அந்த மாட்டு வண்டி வடிவத்தில் வந்து வடிவமைச்சு இன்றைக்கி சிறப்பாக இந்த பொங்கலை கொண்டாடிருக்கோம். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து இது சிறப்பான பொங்கல் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கரும்பிலான பானையை வந்து வடிவில் ஒரு 12 அடி 13 அடி உயரமுள்ள கரும்பிலான பானைகளை வச்சு நம்ம வந்து அதை நிகழ்ச்சியை பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 காளைகளை மட்டும் வந்து வச்சு, அதாவது ஜல்லிக்கட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து போராடி அதை பெற்று நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற இருந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நம்ம வந்து அதை வந்து பெருமை சேர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் அந்த காளை மாடுகளை வந்து ஜல்லிக்கட்டு காளை மாடுகளை வச்சு பொங்கல் விழா கொண்டாடினோம். அதுக்கடுத்து வந்து விவசாயிகளுக்கு வந்து மிக வந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை வந்து பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில் மோடிஜியே நாங்கள் வந்து செங்கரும்பு வந்து செஞ்சு அதையும் வந்து பொங்கல் விழாவில் கொண்டாடினோம். அடுத்து சென்ற ஆண்டு வந்து இந்த இது செஞ்சுருந்தோம், குடில் செஞ்சுருந்தோம். இப்போ இந்த ஆண்டு இதை செஞ்சுருக்கிறோம். இந்த மாதிரி கரும்பு காளை மாடையும் மாட்டு வண்டியும் செஞ்சுருக்கிறோம். இந்த மாட்டு வண்டியினுடைய சிறப்பு வந்து நம்ம உலக நாடுகள் வந்து விவசாயம் சார்ந்த நாடுகள் அனைத்துமே இதை வந்து பயன்படுத்திருக்காங்கன்றதை வந்து வரலாறுகள் சொல்லுகிறது. அது இல்லாமல் ஆய்வுகளையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்ன ஆய்வில் சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து தெற்கு ரஷ்யாவில் தான் வந்து இந்த மாட்டு வண்டி பயன்பாடு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிமு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இது பயன்படுத்தப்பட்டதுக்கான தடயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற இந்த ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து விவசாயத்தை சார்ந்த நாடுகள் வந்து இதை பயன்படுத்திருக்காங்கன்றத நம்ம வந்து பெருமையாக நினைக்கிறோம். அந்த பெருமையை வந்து இந்த தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கும் எடுத்து சொல்லணுன்ற வகையில் இந்த மாட்டு வண்டிய சிறப்பை வந்து அந்த மாட்டு வண்டிக்கும் சிறப்பு செய்யணும் அப்படின்ற வகையில் இன்றைக்கி இந்த கரும்புல நம்ம செங்கரும்பை செஞ்சுருக்கோம். இந்த விழா முடிஞ்சு தொடர்ந்து ஒரு 10 நாட்களுக்கு வந்து இந்த கரும்பு பானையும் கரும்புடைய காளை மாடும் மாட்டு வண்டியும் அப்படியே வச்சுருப்போம், பார்வைக்காக வச்சுருப்போம். இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களும் சிட்டியில் இருக்கிறவங்களும் அதிகமாக வந்து பார்ப்பாங்க. அதை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கரும்பு காயறதுக்கு முன்னாடி கிராம மக்களுக்கு வந்து எடுத்து இலவசமாக கொடுக்கலான்றதை முடிவு பண்ணியிருக்கோம். மீண்டும் எங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.